இப்போ 2 டேஸ் முன்னாடி டுபேரோ எலிஃபண்ட் கேம்பில் ஒரு 33 வயது பெண்மணி ஒருத்தவங்க இறந்துருந்தாங்க. 2 யானை சண்டை போட்டதில் அவங்களோட உயிர் நடுவில் மாட்டிக்கிச்சு, அப்படியே பறி போயிடுச்சு. அந்த நியூஸ் பார்க்குறப்ப அந்த கமெண்ட் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இவங்க ஏன் அந்த எலிஃபண்ட் கேம்ன்றது சேஃப்டி இல்லாதது, இவங்க ஏன் பக்கத்தில் போய் பார்த்தாங்க, ஏன் அவ்வளோ கிட்டக்கில் போனாங்கன்னு சொல்லி அந்த மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் நான் பார்த்தேன். அந்த எலிஃபண்ட் கேம்ப் நீங்கள் போய் பார்த்துருந்தீங்கன்னா அது எப்படி இருக்குன்றது தெரியும். இப்போ போகாதவங்களுக்கு அது தப்பாக தான் தெரியும். போயிருந்தீங்கன்னா அதோட என்ஜாய்மெண்ட் தெரிஞ்சிருக்கும். கூர்க்கில் நான் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணுற ஒரே பிளேஸ்னு பார்த்திங்கன்னா இந்த டுபேரோ எலிஃபண்ட் கேம்ப் தான். அங்கே எல்லோரும் போகிறப்போ ஒரு சந்தோஷமாக தான் போவாங்க உள்ளே போய் பார்க்குறதுக்கு. இப்படி உயிர் போயிடும், நம்மளுக்கு ஏதாச்சும் நடந்துருமோ, ஏதோ ஒரு இன்சிடெண்ட் ஆயிருமோன்னு சொல்லி ஒரு பயத்தில் யாரும் போக மாட்டாங்க. அந்த எலிஃபண்ட் பார்க்குறப்பே நமக்கே தெரியாமல் ஒரு சந்தோஷம் குழந்தைகளும் சரி நமக்கும் சரி ஒரு சந்தோஷம் வரும். பக்கத்துலேருந்து ஃபோட்டோ எடுத்துக்கணும், வீடியோ எடுத்துக்கணும்னு. நான் ஏன் இதை இந்தளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா, எனக்கு அந்த கமெண்ட் பார்த்ததில் எனக்கு ரொம்ப கவலையாக இருந்துச்சு. என்னென்னா, அந்த எலிஃபண்ட் கேம்ப் எப்படின்னா, இதுக்கு முன்னாடி இப்போ அந்த கூர்க்கு நாங்கள் இப்போ மே 2 தான் நாங்கள் இப்போ போயிட்டு வந்தோம். ஜஸ்ட் ஒரு 20 டேஸ் தான் ஆகப்போகுது. இப்போ தான் நாங்கள் போயிட்டு வந்தோம். போகிறதுக்கு முன்னாடி அந்த எலிஃபண்ட் கேம்ப் எப்படி இருக்கும்னு வீடியோ, ரீல்ஸ் எதுவுமே பார்த்ததில்ல. தற்செயலாக ஒரு பிளான் பண்ணி போனது. ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் தான் எலிஃபண்ட் பக்கத்துலேயே நம்ம எலிஃபண்ட் கூடயே நடக்கிறது, எலிஃபண்ட் கூடயே தண்ணியில் நம்மளும் சேர்ந்து விளையாடுறது, எலிஃபண்ட் மேலே தண்ணி அடிக்கிறதும் சரி. இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், நம்ம எலிஃபண்ட் மேலே தண்ணி அடிக்கிறதும் அது நம்ம மேலே தண்ணி அடிக்கிறதும் அப்படி விளையாடலாம். ஃபுட்டு கொடுக்கலாம். ஒரு 1 ஹவர் 11 to 12 மணி அப்படி 1 ஹவர் டைம் 50 ரூபா கொடுத்து வாங்கி நம்ம ஃபுட்டு யானைக்கு கொடுக்கலாம். யானை பக்கத்துலேயே நின்று ஃபோட்டோ எடுக்கலாம். அந்த மாதிரி 150 200 யானை கிட்டத்தட்ட இருக்கும் அங்கே எலிஃபண்ட் கேம்பில். அதெல்லாம் பார்க்குறப்ப ஒரு சந்தோஷம் தான் கொடுக்கும் தவிர, அந்த டைமில் நம்மளுடைய மூளை இது சேஃப்டி இல்லைன்னு சொல்லி எல்லாருக்குமே நினைக்க தோணாது. ஆனால் அந்த சமயம் எனக்கே உள்ளே போனப்போ தோணுச்சு, எவ்வளோ யானை இருக்குது. ஒரு சில ஒரு 5 யானை மட்டும் நாங்கள் போகிறப்ப கொஞ்சம் அடைச்சி வச்சுருந்தாங்க. நான் மதம் பிடிச்சிருக்கா என்னான்னு தெரில, ஒரு 5 யானை மட்டும்தான் தனியாக கொஞ்சம் தூரத்தில் அடைச்சி வச்சுருந்தாங்க. மற்ற எல்லாமே கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. சங்கிலி மட்டும்தான் போட்டு வச்சுருப்பாங்க. மற்றபடி குளிப்பாட்டுறதும் சரி, நம்ம கூடயும் வர்றதும் சரி, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் அப்போ தான் எனக்கே தோணலை அது சேஃப்டி இல்லாத பிளேஸ்னு. என் ஹஸ்பண்ட் அப்போ என்ன சொன்னார்னா, இது உண்மையிலேயே சேஃப்டி இல்லாத இடம்தான். ஏன்னா இந்த செவர் லைட்டாக இருக்குது, அது இல்லாமல் ஒரு கட்டை மாதிரி போட்டிருக்காங்க. அதை தள்ளி விட்டுட்டு வர்றதுக்கு யானைக்கு எவ்வளோ நேரம் ஆயிரப்போகுது, திடீர்னு மதம் தான் பிடிச்சிருச்சுன்னா எல்லாருமே அவ்வளோதான் போச்சுன்ற மாதிரி சொன்னப்பறம் தான் எனக்கே கொஞ்சம் பயம் வர ஆரம்பிச்சிச்சு. ஃபுட்டு கொடுக்குற இடத்துல நீங்கள் இந்த வீடியோ ஃபோட்டோஸில் பார்த்துருப்பீங்க, இந்த செவர் இருக்கும், அதில் நம்ம கொடுக்குறது. மற்ற யானைலாம் பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக தான் இருக்கும். ஒரு சில இடத்துல அப்படியே தானாக அது விளையாண்டுட்டுருக்கும். அப்போ அங்கே சங்கிலி மட்டும்தான் இருக்கும், வேறு செவர் கட்டை அந்தங்களாம் எதுவுமே இருக்காது. அப்படியே ஓப்பன்லேயே விட்டுருப்பாங்க. அங்கங்கே யானை ஓப்பன்லேயே விட்டுருப்பாங்க. கொஞ்சம் தூரத்தில் இருந்தால் இன்னொரு யானை அந்த மாதிரி. அதுக்கப்புறம் நம்ம கூடயே குளிப்பாட்டுறதுக்காக ஒரு 4, 5 யானை ஒரு 1 ஹவர் குளிப்பாட்டுவாங்க. அதுக்கப்புறம் திருப்பி ஒரு 1 ஹவர் கேப்பில் திருப்பி ஒரு 4, 5 யானை கூட்டிகிட்டு வருவாங்க. அப்போ நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். அந்த மாதிரி தான் எல்லோரும் சேர்ந்து விளையாடுறதும் சரி, யானை கூட அது தும்பிக்கையை தொடுறது, ஃபோட்டோ எடுத்துக்கிறது, பக்கத்துலேயே தும்பிக்கையை வச்சு அந்த மாதிரி தான் எல்லோரும் பண்ணிகிட்ருப்பாங்க. இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு இன்சிடெண்ட் அங்கே நடந்திருக்குன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி அலோவ் பண்ணியிருக்க மாட்டாங்க. வனத்துறையும் சரி, அங்கே இருக்க பாகன் ஊழியர்கள் யாருமே ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்றது கொண்டு வந்திருப்பாங்க. ஆனால் இது வரைக்கும் கொண்டு வரல. ஏன்னா அவங்களுடைய பயிற்சி யானைக்கு கொடுத்துருக்க பயிற்சினால் எதுவும் ஆகாதுன்ற ஒரு மனநிலை அவங்களுக்கு இருந்திருக்கும். அதனால தான். ஏன்னா ஒரு யானைக்கும் ஒரு பாகன் பாதுகாக்க இருக்குது. அப்போ நம்ம பயிற்சி கொடுத்துருக்கோன்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு ஒரு மனநிலையினால தான் இது வரைக்கும் எதுவுமே ஆயிருக்காது. சரி ஆகாதுன்ற ஒரு நம்பிக்கை தான் எல்லாருமே பக்கத்துலேயே போய் விளையாடுற அமைப்பை அவங்களே உருவாக்கி கொடுத்துருக்காங்க. இதில் மக்களை ஏன் நீங்கள் பக்கத்தில் போய் பார்த்தீங்கன்னு சொல்லி மக்களை குறை சொல்ல முடியாது.
அதை வேடிக்கை பார்க்கணும். அது ஒரு டூரிஸ்ட்டு பிளேஸு, எலிஃபண்ட் கேம்ப் பக்கத்துலேயே போய் என்ஜாய் பண்ணுறதுன்னு அதுதான் அதோட ஒரு அட்வான்டேஜ்னே சொல்லலாம். நாங்க போறப்பயே வந்து நாங்க குளிக்கிறது வந்து நாங்களே மிஸ் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு, நாங்களே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு தான் வந்தோம். நாங்க போறப்ப வந்து ஒரு 5 யானைய வந்து குளிப்பாட்டிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்க சுத்தி பார்க்குறப்ப, அந்த யானைய கரெக்ட்டா வந்து வெளிய கூட்டிட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு 1 ஹவர் கிட்டத்தட்ட நாங்க சுத்தி பார்க்குறப்ப, எந்த ஒரு யானையும் வந்து குளிப்பாட்டுறதுக்கு வந்து கூட்டிட்டு வரல. நாங்க ஃபுட்டு குடுத்தோம், ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம், வீடியோ அந்த மாரி. ஆனா குளிக்கிறப்ப மட்டும் தான் நம்ம வந்து பக்கத்திலேயே ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்க்க முடியும். அத வந்து நாங்க கரெக்ட்டா என்ட்ரன்ஸ தாண்டி வெளிய வந்துட்டோம். அவுட் அவுட் ஆயிட்டோம். அதுக்கப்புறம் தான் கரெக்ட்டா திருப்பி ஒரு 5 யானைய வந்து குளிப்பாட்டுறதுக்கு கூட்டிட்டு போனாங்க. அப்பதான் எங்களுக்கு ரொம்ப ஃபீல் ஆச்சு. இதுவரைக்கும் ஏன்னா குளிப்பாட்டுறதுக்கு தண்ணி ஊத்தி குளிப்பா அதுவே ரொம்ப வந்து நமக்கே அறியாம ஒரு சந்தோஷத்த குடுக்கும். யானை பக்கத்துல அது நம்ம தண்ணி ஊத்தி விளையாடுறதும் சரி, அந்த டைம்ல வந்து யாருக்குமே வந்து தோணாது. தற்செயலா ஏதாச்சும் நடந்துருமோ? நம்மளே மீறி நம்ம கொஞ்சம் விலகி போனாலும், அடுத்தவங்கள பார்க்குறப்ப நமக்கே அந்த ஆர்வம் வந்து இன்னும் அதிகரிக்கும். நம்மளும் பக்கத்துல போய் இப்படி என்ஜாய் பண்ணலாமா? ஒரு சிலவங்களுக்கு வந்து சரி சேஃப்டி இல்லன்னு சொல்லி அவங்க உள் மனசு சொன்னாலும், அடுத்தவங்க பார்க்குறப்ப சரி எவ்வளோ மக்கள் வந்து இது பண்ணிட்டுருக்காங்க. நம்மளும் போய் என்ஜாய் பண்ணுவோமே தான் தோணும் தவிர, அது வந்து அப்போ வந்து விலகணும்னு தோணாது. ஆனா, நாங்களே உண்மையிலேயே வந்து நெனச்சு பார்க்கல. இந்த அளவுக்கு உள்ள வந்து நம்ம கூடயே ட்ராவல் பண்ற மாரி எலிஃபண்ட் கேம்ப்பு அங்க இருக்குன்னு அங்க உள்ள போன பிறகு தான் எங்களுக்கே தெரிஞ்சுது. என்ட்ரன்ஸ் டிக்கெட் வாங்கிட்டு, உள்ள போன பிறகு தான் எலிஃபண்ட் பக்கத்துலயே இந்த அளவுக்கு இருக்கான்றது வந்து எல்லாத்துக்குமே தெரியும். அதே மாரி தான் எல்லாருமே போவாங்க. எல்லாருமே தெரிஞ்சுட்டு போறது கிடையாது. இனிமேல் வந்து கண்டிப்பா வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் அவங்களே கொண்டு வந்துருவாங்க. ஏதோ ஒரு இடத்துல இன்சிடென்ட் நடந்துச்சுன்னா, அப்ப தான் ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து கண்டிப்பா கொண்டு வருவாங்க. இது வந்து ஒரு அபாய பகுதி. தடை செஞ்சிருக்காங்க. இது அளவுக்கு நீங்க போக்கூடாதுன்னு சொல்லி போர்டு வச்சு அதுக்கோட ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து ஆரம்பிப்பாங்க. இதுவரைக்கும் வந்து எலிஃபண்ட் கேம்ப்ல வந்து எந்த ஒரு இன்சிடென்ட் வந்து நடந்த மாரி எந்த ஒரு செய்தியும் இதுவரைக்கும் இல்ல. இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் நடந்திருக்கு. அதனால இனிமேல் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வருவாங்க. அந்த கமெண்ட் பார்த்து ரொம்ப என் மனசு வந்து ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அதுக்காக தான் இத எக்ஸ்பிளைன் பண்ணுவோன்னு சொல்லிட்டு விளக்கத்த வந்து குடுத்தேன். இந்த எலிஃபண்ட் கேம்ப் இந்த இன்சிடென்ட் பார்த்து எனக்கே 2 நாளா வந்து ரொம்ப கஷ்டமா போச்சு. அந்த கைக்குழந்தையோட அவரோட ஹஸ்பண்ட் வந்து எந்த அளவுக்கு வந்து முயற்சி பண்றாரு. ஆனா அந்த குழந்தைய யாரோ வாங்கியிருந்தா கூட அவர மேபி வந்து காப்பாத்தியிருக்கலான்னு தான் தோணுச்சு. இறந்து போன அந்த லேடிக்கு என்னோட ஆழ்ந்த இரங்கல். இந்த ஆடியோவே நான் ரெக்கார்ட் பண்ணுறப்ப எனக்கே வந்து நான் ரொம்ப வந்து அழுகை வந்துருச்சு. இந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் இந்த ஆடியோ எடுத்தேன். ஏன்னா அந்த லேடிய பற்றி ஏன் அவங்க போனது தான் தப்புன்றப்ப என்னால் வந்து ஏற்றுக்க முடியல. அதுக்காக தான் இதை சொல்லுவோம். ஏன்னா கூர்க் வந்து போனவங்களுக்கு மட்டும்தான் அதோடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து தெரியும். அதனால தான் சரி இந்த ஆடியோ வந்து போட்டேன்.